பியூலா, பிரேம், பிரேம். பிரேம், ஏன் இங்க தனியா நிக்கிறீங்க? சும்மா வந்தேன். ஆமா, நீங்க எங்க இங்க? இல்ல, பியூலா ரூம்ல தான் இருந்தா, இப்ப காணோம். அதான் இங்க வந்திருக்காளான்னு தேடிட்டு போலான்னு வந்தேன். இல்ல செண்பகா, பியூலா இங்க வரல. சரிங்க. செண்பகா, 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 பிரேம், பிரேம். நீங்க இங்க தனியா வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பியூலாவும் இங்க தனியா வந்திருந்தாலும் நீங்க சந்தோஷப்பட்டிருப்பீங்கல்ல? ஒருவேளை பியூலா சந்தோஷப்பட்டிருந்தாலும் சந்தோஷப்பட்டிருப்பா. பியூலாவும் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டா. என்ன முழிக்கிறீங்க ரெண்டு பேரும்? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பழசெல்லாம் நினைச்சிட்டு தூக்கமே வரல, அதான் இங்க வந்து நின்னுட்டு இருக்கேன். உன்னை ரூம்ல பார்த்தேன், காணோம். ஒருவேளை நீ பிரேம் ரூம்ல பேசிட்டு இருப்பியோன்னு பார்த்தேன். கதவு போட்டு இருந்துச்சு. உன்னை தேடி இங்க வந்தேன். பிரேம் இங்க நின்னுட்டு இருக்காரு. அம்மா, நீ எங்க போன? திடீர்னு வயிற்று வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. மாத்திரை வாங்கிட்டு வரலான்னு நான் போனேன். வந்து பார்த்தா ரூம்ல உன்னை காணோம். ஒருவேளை பிரேம் ரூம்ல பேசிட்டு இருப்பியோன்னு நான் பார்த்தேன். அங்கேயும் இல்ல, அதான் உன்னை தேடி நான் இங்க வந்தேன். எதுக்கு சிரிக்கிற? இல்ல, பக்கத்திலே இருந்துட்டு 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தேடிட்டு இருந்திருக்கோம் இல்ல? தேடிக்கிட்டது போதும். எப்போ ஒருத்தர் கண்டுபிடிச்சுக்க போறோம்? இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க 2 பேருமே நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லணும். பிரேம், என்ன உன்னால ஏத்துக்க முடியாது இல்லையா? இல்ல பியூலா, உன் மேல அப்படி ஒரு அபிப்பிராயம் எனக்கு வந்ததே இல்ல. குட். செண்பகா, பிரேம உன்னால ஏத்துக்க முடியுமா? ரைட், இதுதான் உண்மை. இந்த உண்மையை எந்த தயக்கமும் இல்லாம நம்ம இப்ப வெளிப்படையா பேசிட்டோம். இனிமே நம்ம ஒளிஞ்சு விளையாட தேவையே இல்லை, தேடவும் தேவையில்லை. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டுபிடிச்சாச்சு. அதனால இந்த கேமை இதோட நம்ம முடிச்சுக்கிட்டு let us be friends, just friends. இனிமே எதுவுமே குறுக்க வர முடியாத அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா மட்டும் நம்மளோட ரிலேஷன்ஷிப் இருக்கட்டும். ஓகேவா? யா, ஓகே, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.
நிமிஷம் நிறுத்துங்க. என்னாச்சு? சாரு மேம கொலை பண்ண ஒருத்தன் வந்தான்ல, ஆமா. அவன் அங்க நிக்கிறான் பாருங்க. இங்க அதோ மேம், சாரு மேம கண்டுபிடிக்கிறதுக்கு 2 ஆங்கிள் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, ஆமா சொன்னேன். அதுல 3ஆவதா இன்னொன்னு ஆங்கிள் இருக்கு மேம். என்ன? சாரு மேம் காணாம போனதுக்கு இவன் ஏன் ஒரு காரணமா இருக்க கூடாது? சரி, இப்ப அவனை என்னன்னு பாப்போம். வா. எங்கடா சாரு மேம் எங்க வச்சிருக்க? ஒண்ணுமே தெரியாது மேடம். சத்தியமா எனக்கு தெரியாது மேடம். உனக்கு தெரியாம 2 நாளா அவங்க ஆள காணோம். வேற யாருக்கு தெரியும்? மேடம் ப்ளீஸ் மேடம், தெரியாதுன்னு சொல்றேன்ல. இங்க பாரு, உண்மையை சொல்லல துப்பாக்கி எடுத்து சுற்றுவேன் ராஸ்கல். சொல்றா. என்னடா என்ன சிரிக்கிற? உங்க துப்பாக்கி தான் நான் ஏற்கனவே திருடிட்டேன் மேடம். மேடம் மேடம் ப்ளீஸ் ஒண்ணும் பண்ணிடாதீங்க மேடம். ஒண்ணும் பண்ணிடாதீங்க மேடம். நான் உண்மையை சொல்லிடுறேன் மேடம். சொல்றா, சொல்லு உண்மைய. சாரு மேடம் விஷயத்துல நான் வெறும் கூலிக்காரன் தான் மேடம். அவங்கள ஃபாலோ பண்ணி சமயம் பார்த்து கொல்ல சொல்லி எனக்கு காசு கொடுத்தாங்க. அதனாலதான் அவங்க பின்னாடியே சுத்திட்டு இருந்தேன் மேடம். அதுக்காகத்தான் பிளான் பண்ணி உங்களுடைய திருவிழா துப்பாக்கி திருடுறேன் நான். துப்பாக்கி பத்தி பேசுன சுற்றுவேன். இல்ல மேடம் பேச மாட்டேன் மேடம். என்னை மன்னிச்சிடுங்க மேடம். சரி சொல்லு. சாரு மேடத்தை கொல்ல முடியலன்னு தெரிஞ்சது மேடம். எனக்கு பணம் கொடுத்தாலும் கடுப்பாகி என்னை அடிச்சு பேசின காசையும் கொடுக்காம என்னை விரட்டி விட்டார் மேடம். அதுக்கப்புறம் சாரு மேடம் விஷயத்துல நான் தலையிடவே இல்லை மேடம். சாரு மேடம் காணாம போனதுக்கும் எனக்கு எந்தவித சம்பந்தமே இல்லை மேடம். ஒருவேளை வேற ஆளை வச்சு ஏதாவது பண்ணிருப்பாங்களோ. என்னை விட்டுருங்க மேடம். யாருடா பணம் கொடுத்து ஏற்பாடு பண்ணது? யாரு? அவர் பேரு விஸ்வா மேடம். அவங்க அப்பா பேரு மனோவர். சாரு மேடத்துக்கு சொந்தக்காரங்க அவங்க. மனோவருங்கிறவரு சாரு மேடத்துக்கு அண்ணன் முறை. ஆனா சாரு மேடத்தை கொல்றதுக்காக விஸ்வா என்ன ஏற்பாடு பண்ண விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரியாது. சாரு மேடத்தோட பங்காளிங்க அவங்கதான் மேடம். சொத்துக்காக சாரு மேடம் மேல கேஸ் போட்டிருக்காங்க. சாரு மேம கொன்னுட்டா சொத்து பூரா அவங்களே எடுத்துக்கலான்னு திட்டம் போட்டிருக்காங்க. தெரியும். அவங்க தான் ஷாரு மேம் பையனை சூர்யாவையும் கடத்தி வச்சிருந்தாங்கன்னு தெரியும். சொத்துக்காக என்ன வேணாலும் பண்ண துணிறாங்கல்ல. எங்கடா இருப்பா அந்த விஸ்வா? அவங்க கெஸ்ட் ஹவுஸ்ல இருப்பா மேடம். அட்ரஸ் சொல்லு மேடம். ஏய் சொல்ற அட்ரஸ். நம்பர் 61 ஏவிகே தெரு வலசர்வாக்கம் மேடம். வா போடா. அவளை விலை கொடுத்து வாங்கினா நமக்கு நஷ்டம் தப்பா வரும். அந்த ஏரியாவெல்லாம் அவளை விலை போகாதுப்பா. ஆமாப்பா. சரிப்பா, நான் அப்புறம் கூப்பிட்றேன்ப்பா. ஏண்டா நீ செய்யாத வேலைக்கே பணம் கொடுத்துருக்கேன். இப்ப எதுக்குடா வந்த? அவன அட்ரஸ் சொல்ல சொல்லி நான் தான் கூட்டிட்டு வந்தேன். எங்கடா மேம்? எந்த மேடம்? பதில் என்ன? அவ மூஞ்சில எழுதி ஒட்டி இருக்கு. பதில் கேட்டது நானு. எங்கடா சாரு மேம்? ஓ, எங்க சாருவத்தைய கேக்குறீங்களா? ஆமா, சாருவத்துக்கு என்னாச்சு? ஓவரா நடிச்சிட்டு இருந்தேன்னு வெச்சுக்கோ, இடுப்பெலும்ப உடைச்சிருவேன். சொல்றா சாரு மேம் எங்க? மேடம் சத்தியமா எனக்கு தெரியாது மேடம். முதல்ல சாருவத்துக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க. என்னாச்சுன்னு சொல்லுங்க மேடம். ஏய் சொல்றா சாரு மேம் எங்கடா? எங்கடா சாரு மேம்? சாரு மேம் எங்க? இங்க பார், உண்மையை சொன்னா உன்னை விட்டுருவேன். இல்ல உன் கதை கொந்தலாயிடும். சாரு மேம் எங்க? எங்க சாரு மேம்? ஏய் இங்க பார், அவன் எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டான். நீ அவங்கள கொலை பண்ண திட்டம் போட்ட விஷயம் வரைக்கும் எனக்கு தெரியும். இப்ப சொல்லு, எங்க சாரு மேம்? எங்கடா? மேடம் அடிக்காதீங்க மேடம். அவர் பெரிய இடத்து புள்ள. ஏமாதியெல்லாம் அவர் அடி தாங்க மாட்டாரு. நீங்க பாருங்க, அடுத்தடி அடிக்கிறக்குள்ளே உண்மையை சொல்லிடுவார். சொல்லிருங்க சார். என்ன சார் பண்ணீங்க? ஏய் அவ மேல எதுக்கு பாயற? உன்கிட்ட பதில் கேட்டது நானு. சாரு மேம் எங்கன்னு கேட்டேன். சொல்லு. மேடம், சாருவத்தைய கொலை பண்றதுக்கு திட்டம் போட்டது என்னமோ உண்மைதான். அதுக்காக இவனுக்கு பணம் கொடுத்ததும் உண்மைதான். ஆனா இவன் எல்லா விஷயத்தையும் சொதப்பிட்டான். ஆனா இதுக்கு நடுவுல அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சு சொத்துக்காக கொலை செய்ய போய் எல்லாரும் உள்ள போயிடுவோம் பயந்தாரு. அதனால என்ன திட்டி எல்லா விஷயத்தையும் லீகலா பாத்துக்கலான்னு என்ன அடக்கிட்டாரு. அதுக்கப்புறம் சாருவத்துக்கு எதிராக சட்டவிரோதமான எந்த காரியத்திலும் ஈடுபடல. இப்ப கூட சாருவத்தை காணாம போனது நீங்க சொல்லித்தான் எனக்கு தெரியும். இந்த விஷயத்துல எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை மேடம். என்ன நம்புங்க மேடம். உன்னை நான் எப்படிடா நம்புறது?
யார் வேணும்னாலும் சத்தியம் பண்றேன் மேடம். ஏய் உன்ன மாதிரி பொறுக்கி மொல்ல மாறிங்களுக்கெல்லாம் சத்தியம் என்னடா சத்தியம் சொல்றா. மேடம் நான் சொல்றதை நீங்க நம்ப வேண்டாம். ஆனா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாங்க சொத்துக்காக சாரத்தை மேல கேஸ் போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஒரு நிலைமையில திடீர்னு சாரத்துக்கு ஏதாவது ஆச்சுன்னா எல்லாருடைய சந்தேகமும் எங்க மேலதான் திரும்பும். அதனாலதான் தப்பா எதையாவது பண்ணிடாதான்னு சொல்லி எங்க அப்பா என்ன கண்டிச்சாரு. அவர் சொல்றது நியாயங்கிறதுனால நானும் தப்பா எந்த காரியமும் செய்யல. சாரத்தை காணா போன விஷயத்துல எனக்கோ எங்க சித்தப்பாக்கோ எந்த சம்பந்தமும் இல்லை. என்ன நம்புங்க மேடம். மேடம் இதுக்கு மேலே நீங்க என்ன நம்பலைன்னா என்ன ஸ்டேஷன்ல கூட்டு போய் வச்சு விசாரிங்க. ஆனா அதுக்கு முன்னாடி என் வக்கீல்கிட்ட நான் கொஞ்சம் பேசிக்கிறேன். ஏய் நீ சொன்னதை நான் நம்புறேன். ஆனா நீ சொன்னது பொய்யின் மட்டும் தெரியட்டும் உன்னை லாடம் கட்டிடுவேன். சத்தியமா இல்ல மேடம், நான் சொல்றதெல்லாம் உண்மை. ஏய் மேடம் இனிமே இந்த பக்கம் உன்னை எங்கனா பார்த்தேன் தொலைச்சிடுவேன். போடா இங்கிருந்து போடா. பார்த்தி என்ன மேடம் இவனு தெரியாதுன்னு சொல்றான்? அவங்க சொன்னது உண்மைதான். அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதனால இந்த ஆங்கிள் யோசிக்கிறத நம்ம விட்டுடணும். ஒன்று சாரு மேம் ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி அவங்க காரைக்குடி போயிருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த அரவிந்தா ஏதாவது பண்ணியிருக்கணும். இன்னைக்கு 4 மணிக்கு நட்டேசன் பார்க்ல யாரோ ஒரு பொம்பளையா அரவிந்த் மீட் பண்றது அந்த கால் டாக்ஸி டிரைவர் சொன்னால அந்த பார்க்கு போனா எல்லா உண்மையும் வெளியே வந்துடும். போலவா? செண்பகா, இதா சாரு மேமோட பூர்வீக வீடு. அவங்க இங்கதான் பிறந்து வளர்ந்துருக்காங்க. அவங்க காரைக்குடி வந்தாலே இங்கதான் தங்குவாங்க. வரும்போது தான் நிவி கிட்ட அட்ரஸ் வாங்கிட்டு வந்தேன். சரி மேம் உள்ள இருக்காங்களான்னு பாப்போம் வாங்க. அம்மா சார், மேம் மேம், அம்மா மேம். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? சாரு மேம் இருக்காங்களா? மாமும் இல்ல மச்சானும் இல்ல. ஐயோ இல்லைங்க, மாமும் இல்ல மேம். இந்தாம்மா விளங்குறாப்புல சொல்லு. சாருலத்த அம்மா இருக்காங்களான்னு கேக்குறாங்க. சாருலதா அம்மாவா? இந்த பொண்ணு அப்படி கேட்காம மாமு மச்சான்னு கேக்குது. அம்மாங்கிறத மரியாதையா இங்கிலீஷ்ல கேட்டாங்க, அவ்வளவுதான். ஏன் தமிழ்ல கேக்குறது? புரியுற பஸ்ல கேட்டதானே எனக்கு தெரியும். தப்புதாம்மா, நாங்க சென்னையில இருந்து வரோம். சாருலத் அம்மாவை பார்க்க தான் வந்திருக்கோம். அவங்க மெட்ராஸ்ல தானே இருக்காங்க. அங்க பாக்குறத விட்டுட்டு இங்க தேடி வந்திருக்கீங்க. இல்லம்மா, அவங்க அங்க இல்ல. அதான் இங்க வந்திருப்பாங்களோ நாங்க தேடி வந்தோம். கொஞ்சம் அவசரமா நாங்க அவங்கள பார்க்கணும். காரைக்குடின்னு வந்தா இதுதான் அவங்க வீடு. இங்கதான் தங்குவாங்க. அவங்க வரலையேம்மா. நீங்க அவங்க சொந்தக்காரங்களாம்மா? இல்லைங்க, நான் இந்த வீட்ல வேலைக்கு இருக்கேன். இந்த வீடு அவங்க அப்பா வாழ்ந்த வீடு இல்லையா, அதனால வாடகை எல்லாம் ஒன்றும் கொடுக்க வேணாம், தினம் வந்து விளக்கேத்தனா போதும்னு சாரம்மா கொண்டு வந்து குடி வச்சிருக்காங்க. நானும் என் குடும்பமும் இங்க முன்பக்கத்துல குடியிருக்கோம். சாருலத் அம்மாவுக்கு காரைக்குடியில வேற யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களா? ஒருவேளை அங்க போய் தங்கியிருப்பாங்களோ? போய் தங்குற அளவுக்கு சொந்தக்காரங்க யாரும் இங்க இல்லையே. ஒருத்தர் கூடவா இல்ல? அவங்களுக்கு சொந்தக்கார பையன் சுந்தர்னு ஒருத்தர் இருக்கான். அவனை வேணா கேட்டு பாருங்களேன். அவங்க வீடு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த தெரு கடைசி போய் திரும்பினீங்கன்னா 4வது வீடு சுந்தர் வீடு தான். அங்க போய் கேளுங்க. சரிங்கம்மா, ரொம்ப நன்றி. அம்மா, என் பேர் பியூலா. இது என் விசிட்டிங் கார்டு. இதுல என் ஃபோன் நம்பர் இருக்குமா. சாரு மேம் இங்க வந்தாங்கன்னா தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ண சொல்லுங்கம்மா ப்ளீஸ். சரிங்க சரிங்கம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். சரிங்கம்மா, வரோம். சரி. அந்த அம்மா சொன்ன இடத்துக்கே போய் பார்த்துட்டு வந்துருவோமா? கண்டிப்பா போலாம்.
சுந்தருங்கிறது நான் தான். என்ன விஷயம் சொல்லுங்க. நாங்க சென்னையில இருந்து வரோம். சாருல தான் உங்க சொந்தக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள தேடி வந்திருக்கோம். அவங்க ஏன் இங்க வராங்க? அவங்க வீடு கழனி வாசல்ல இருக்கு. அங்க போய் பார்க்காம இங்க வந்து கேக்குறீங்க? இல்ல சார், அவங்க வீட்டில தான் முதல்ல போய் கேட்டோம். அங்க வரலன்னு சொல்லிட்டாங்க. சில சமயம் அவசரமா வந்தாங்கன்னா இங்க வந்தாலும் வருவாங்கன்னு சொல்லி அங்க இருக்கவங்க இந்த வீட்டு அட்ரஸ் கொடுத்து அமிச்சாங்க. அதான் ஒருவேளை இங்க வந்திருப்பாங்களோன்னு. இல்லைங்களே, இங்க வரலையே. சரி, அப்ப நாங்க வரோம் சார். ரொம்ப நன்றி சார், என்ன விஷயமா சாரு தேடி இங்க வந்திருக்கீங்க? நாங்க இங்க தான் பக்கத்துல கன்றமாணிக்கம். இந்த பொண்ணுங்க 2 பேரும் மேல் படிப்புக்காக மெட்ராஸ் போகணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்பதான் நம்ம சாருலதா மேடம் மெட்ராஸ்ல ஒரு ஹாஸ்டல் நடத்துறதா கேள்விப்பட்டோம். அந்த ஹாஸ்டல்ல இந்த பொண்ணுங்க 2 பேரையும் சேர்க்கறதுக்கு சம்பந்தமா தான் மேடத்தை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம். நீங்க சாருவை தேடி இங்க சுத்துறதை விட மெட்ராஸுக்கு போய் பார்க்கறதா நல்லது. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நல்லதுங்க. வாங்க. என்ன பியூலா, இங்கேயும் இல்லைன்னு சொல்றாங்க. பார்ப்போம், இல்லாட்டி நம்ம சென்னைக்கே போயிடலாம். சரி, உட்காருங்க. ம். This number is currently busy. Please try again later. This number is currently busy. This number is currently busy. Please